இன்றைக்கி வேலைக்கு போகல, லீவ் போட்டாச்சு. நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு வேலைக்குன்னு போங்க, நான் மட்டும் வீட்டில் தனியாக ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு. ஆனால் யாரும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறது எவ்வளோ போர் அடிக்கு தெரியுமா? நான் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்தேன், கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன், அதுக்கப்புறமா படுத்து தூங்கினேன். அப்படியே 4 மணி வரைக்கும் ஓடிட்டேன். பாப்பா வந்து இந்த தீபாவளி அப்போ நான் வந்து அச்சு முறுக்கு, முறுக்கு, குலோப் ஜாமுன்லாம் செஞ்சேன்னா, அந்த முந்திரி கொத்து செய்கிறதுக்கு வந்து பச்சை பயிறு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு செய்யவே இல்லை. எல்லாம் ஒரே நேரத்தில் செய்யாட்டி என்னன்ட்டு. சரி பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டில் தானே இருக்கும், இந்த வேலையாவது பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பச்சை பயிரை வந்து நல்லா வறுத்துட்டு அது கூட வந்து கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டு நல்லா ஜலிச்சு வச்சுட்டேன். அது கூட வந்து நம்ம கருப்பு எள்ளு அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் வறுத்து கொட்டிட்டு வெல்லத்தை வந்து கரைச்சி நம்ம அதில் வந்து எவ்வளோ நமக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே 5 மணி ஆகிப்போச்சு. இந்த வேலையை நான் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா பிள்ளைங்க வந்திருந்தாங்களா ஸ்கூல்லேருந்து. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து காலையிலே வந்து நான் வீட்டில் இருப்பேன்னு நினச்சிட்டு ஆக்ஷன் போட்டேன். எனக்கு இருமல் வருது, நானும் வீட்டில் தான் இருப்பேன்னு. நான் சொல்லிவிட்டு பாப்பா அம்மாவுக்கு லீவே கிடைக்கல, அம்மா வந்து வேலைக்கு போயிடுவேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சிட்டேன்னா அவள் வந்து நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னு நினச்சிட்டு வந்துருப்பா போல். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவள் சொல்கிற அம்மா பேசாமல் நீங்கள் உங்கள் வேலையிலேருந்து டிசி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. அவள் ஸ்கூலில் வந்து யோகா பண்ணாலாம், அதனால மிஸ் வந்து ரொம்ப நேரமாக ஒத்த காலில் நின்றதுனால அவளுக்கு பென்சிலு ஸ்கேல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க போல். இந்த பிள்ளைக்கு வந்து நம்ம செய்கிற வரைக்கும் பொறுமை கிடையாது. அப்படியே பச்சையை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சா, முளை போய் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வா, அதுக்குள்ளே அம்மா உனக்கு முந்திரி கொத்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவில் உருண்டை பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே கடக்கடன்ட்டு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. நானும் உங்கள் கூட சேர்ந்து செய்வேன் அப்படின்ட்டு. இவள் வர்றதுக்கு முன்னாடி செய்யணுன்னு தான் நான் நினச்சேன். அது என்னமோ பார்த்தீங்கன்னா அவள் கூட சேர்ந்து செய்யணுன்ட்டு இருக்குது போல். இதை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இது மைதா அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆனால் இது பேர் வந்து முந்திரி கொத்தா, நம்ம வந்து 3 போடணும். நான் வந்து ஒன்று தான் போட்டேன். இப்போ எங்கம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த பலகாரம் செய்கிறதுல எண்ணெயோட பெரும்போல் அப்படின்ட்டு. நான் வந்து கொஞ்சம் எங்கள் அம்மாவோட கைப்பக்கம் இருக்க மாட்டிருக்குது. நான் வந்து அந்த முறுக்கு, அச்சு முறுக்கு, அப்புறம் இந்த முந்திரி கொத்து இதெல்லாம் வந்துடுது தீபாவளி பலகார லிஸ்ட்டில். ஆனால் அந்த அதிரசம் மட்டும் பாகு காய்ச்சி 2-3 டைம் சொதப்பி போச்சு. அது மட்டும் வந்து வரவே மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறது இல்லை. எப்படி இருக்குது என்னோடய முந்திரி கொத்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.